பல தந்தைமார் சொல்ல முடியாத, இது நீங்க தந்தைமாருடைய மனநிலை இது பார்த்தா அவர் வெட்கத்துக்காக அதை ஒத்துக்கொள்ள மாட்டார் பல நேரங்கள்ல. ஆனா சொல்ல முடியாத வேதனைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், அவர் தவறு செஞ்சிட்டாரு, அப்படி செஞ்சிட்டாரு, இந்த வயசுல உனக்கு தேவையாண்டு என்ன அந்த வயசை சொல்லி, இந்த வயசுல தேவையாண்டு கேட்கக்கூடிய இந்த கேள்வி எந்த வகையில நியாயம் என்று விளங்கல. ஒரு இன்றைக்கு அதாவது திறந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டீங்களோ, இதை பத்தி எல்லாம் மிக தெளிவாக மெடிக்கலி இன்ன விஷயம் இருக்குது, இன்ன விஷயம் இருக்குது, உடல் இதுதான் தெரிஞ்சு கொள்றதுக்கு அத்தனை விதமான வைத்தியத்துறை சான்றுகளும் என்ன செய்திருக்குது. இந்த வயசுல தேவையான கேட்கிற கேள்வியே பல வகையில் என்னது பிழையானது. அப்படி இருந்தும் இதை மறைப்பதனால என்ன நடக்கும்டா, இந்த பாதிப்பு உண்டு. பாலியல் ரீதியாக சில நேரங்கள் அவங்க குடும்ப எல்லைகளுக்குள்ளேயே தவறுவிடக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருது. சிலர் தங்களுக்கே தெரியாம, அவங்களுக்கு தெரியாது, மகள்கிட்ட அத்துமீறாங்க. அது வரைக்கும் மகளை ஒரு தடவை முஆனகா பண்ணிக்க மாட்டார் ஒரு குறிப்பிட்ட வயசு வரை. ஆனா குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு மிக இறுக்கமாக அணைச்சி முஆனகா பண்றதுக்கு என்ன செஞ்சிடறாரு, வந்துடுறாரு, கை கொடுக்கிற வந்துடுறாரு, மகளோட ஒரு இறுக்கமான தொடர்பை எடுத்துக்கொள்றது. இத்தனைக்கு அவருக்கே தெரியாது அவர் என்ன பிளவிடுறாங்க. அவர் அதை பாசம் நினைக்கிறார், நேசம் நினைக்கிறார். ஆனா டிஃபரெண்ட் என்ன செய்யறாங்க, மகள் மாறு உணர்றாங்க. இதன் காரணமாக இந்த விளைவு. அப்ப இது அவருக்கே தெரியாத உடல் ரீதியான ஒரு செயல்பாடு. அதை நம்ம உணர்த்தி திருத்துறதுக்கான என்ன வழி, அதை ஒரு பெண்ணாக உணரலாம். இது இவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கேன். ஆனா அவர்கிட்ட கேட்ட அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அவருக்கு வாப்பா பத்தி நீ அப்படி நினைக்கிறியா என்று அவர் கேட்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வருவார். ஆனா இது ஒரு பிழையான, இதனாலதான் இது வருது. இப்படிப்பட்ட செய்திகளை நீங்க பார்க்கலாம். சில இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் வந்த காலம், வாப்பாக்கு 50-60 வயசாகி பேணுதலா வாழ்ந்த மனிதன் அவர் மகனை எனக்கு போன் ஒன்று வாங்கி தந்துடுறாரு, போன் வாங்கி தான் எடுத்து போட்டு அதுல தவறான காட்சிகளை தந்தை என்ன செய்யறாரு, பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு தீர்த்து கொள்ள வழி என்ன இல்லாத ஒரு தடமாற்றத்தை தந்தைமார், நல்ல தந்தைமார்கள் உண்மையான, அதாவது இப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு தந்தையுடைய தேவை உணராம அப்படி ஆசைப்பட்டாலே அவர் ஒரு கெட்டவராக, மோசமானவராக, ஒழுக்கம் கெட்டவராக, இவர் ஒரு மோசமான திருமணத்தை கேட்கிற ஒரு தந்தைய மோசமானவராக அடையாளப்படுத்துற டைம்ல பல பப்ளிக்கான விபச்சாரம் பெருகி சமுதாயத்துல இன்றைக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற இடத்துல அவர் அவமானப்படுறது லேசா அவமானப்படுறார். ஒரு காலம் ஒழுக்கக்கேடு ஒளிஞ்சிருச்சு, இப்ப ஒழுக்கக்கேடு தான் தலைமையில இருக்குது. அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் ஒரு அவமானப்படுறது மிச்ச லேசி. ஒழுக்கத்துக்கான வழியை நீங்க செய்யவில்லை என்றால், இளைஞர்களுக்கு தான் ஆக்கத் மிகவும் வலியுறுத்தப்பட்டது. ஆனா அகப்துலில் பஸர் வஹ்சனுல் ஃபர்ஜ், அது கற்பை பாதுகாக்கும், பார்வை தாழ்த்தும்டா இவர்களுக்கு தானது. அப்ப அதை நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம உணர்றமே இல்லை. இந்த